ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து டேட்டூஸ் பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் ஒரு டேட்டூ வெர்ஜின், ஃபஸ்ட்டு டைம் நான் டேட்டூ அடிக்க போகிறேன் ப்ரோ, இல்லை டேட்டூ அடிக்கலான்ற ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் 6 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் சொல்லுவேன். இந்த டிப்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. எல்லா பாயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி திங்க் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நம்ம கையில் டேட்டூ அடிச்சிட்டோம் அப்படின்னா அது லைஃப் லாங் நம்ம கூட வரும். ஈவன் நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட அது வந்து டேட்டூ ஃபேட் ஆகும். அந்தளவுக்கு நம்ம நேச்சுரல் ஸ்கின் மாதிரி அப்படியே வராது. ஸோ நிறைய பேர் வந்து ரெக்ரெட் பண்ணுவாங்க. அண்ட் என்னோட ஆடியன்ஸ் நீங்கள் ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ 6 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னடானா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்டிஃபைடு டேட்டூ ஆர்டிஸ்ட்கிட்ட நீங்கள் போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னா நம்ம இப்போ பேப்பரில் ஒரு டிசைன் காமிக்கிறோம், இல்லை கூகுளில் போய்ட்டு ஒரு இமேஜ் காமிக்கிறோம் அப்படின்னா அந்த டிசைன் எக்ஸாக்டாக நம்மளோட ஸ்கின்னுக்கு வரணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டேட்டூ ப்ரொஃபஷனல்னால் மட்டும்தான் முடியும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இல்லை கோயம்புத்தூர் சரௌண்டிங், திருப்பூர், ஈரோடு, சேலம், பாலக்காடு, ஊட்டி நியர்பை டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் யாரா டேட்டூ விசிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களோட ஷாப் இன்டீரியர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப டீசெண்டாக, நீட்டாக, ப்ரொஃபஷ்னலாக அந்த மேம் வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க ரொம்ப வருஷமாக டேட்டூ அடிச்சிட்டு இருக்காங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது 4000+ டேட்டூ ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்களாமா. யாரா டேட்டூஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே தெரியும். ஸோ நீங்கள் போய் யாரா டேட்டூஸ் நடிச்சிங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாமே தெரியும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போர்ட்ரேட் அடிப்பாங்க, ஃப்ளாஷ் டிசைன்ஸ் அடிப்பாங்க, லாட் ஆஃப் ஸ்டஃப் அவங்க பண்ணுறாங்க. இவங்க வந்து டேட்டூ ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, டேட்டூ ட்ரைனிங் கோர்ஸும் எடுக்கிறாங்க. அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ டேட்டூ ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் வருது. உங்களுக்கு ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினராக வரணும் அப்படின்னா யாரா டேட்டூஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 4 to 6 months கோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டூ ப்ரொஃபஷனல் ஆயிடலாம். ஸோ கமிங் பேக் டு அவர் டாபிக், டேட்டூ அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்களோட ஃபினிஷிங், ஷார்ப்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு நல்ல டேட்டூ ஷாப், ஒரு நல்ல டேட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட போனீங்கனாலே உங்களுக்கு வந்து பாதி பிரச்சனை முடிஞ்சுது. நான் ஏன் உங்களுக்கு யாரா டேட்டூ சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஆர்ட் ஒர்க், இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்கெல்லாம் நான் பார்த்தேன். அதுலேயே நமக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அந்த போர்ட்ரேட் ஷாட்டோட ஃபினிஷிங் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். உங்களுக்கு டேட்டூ அடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அவங்க ஷாப்பை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அதே மாதிரி லொக்கேஷன் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா சீப் டேட்டூ விசஸ் எக்ஸ்பென்சிவ் டேட்டூ. அதாவது ஒரு டேட்டூ ஷாப்பில் அந்த சலூன் கடையில் வந்து 500 ரூபாய்க்கு டேட்டூ அடிச்சு தருவாங்கடா அப்படின்ற மாதிரி ஷாப்பும் இருக்குது. இன்னும் ஒரு சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டூக்கு 4000, 5000 ரூபி சார்ஜ் பண்ணுவாங்க. எப்போவுமே சீப் டேட்டூக்கும் எக்ஸ்பென்சிவ் டேட்டூக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். டயக்ராம் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஷார்ப்னஸ், ஃபினிஷிங், அந்த கிளாஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் டேட்டூவில் மட்டும்தான் இருக்கும். டேட்டூ அப்படின்னு வரும்போது நீங்கள் சீப் காசை கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீப் பார்லர் போயிட்டீங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் நீங்கள் அப்புறம் லேட்டர் பீரியடில் ரெக்ரெட் பண்ணுவீங்க, என்னடா நான் நினச்ச ஃபினிஷிங் வரலையே அப்படின்னு. ஸோ பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல டேட்டூ ஷாப், நல்ல டேட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட டேட்டூ அடிச்சிங்க அப்படின்னா லைஃப் லாங் நம்ம கையில் இருக்கும். அண்ட் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓ சூப்பராக அடித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டேட்டூ பொறுத்த வரைக்கும் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கரியர் விசஸ் ஸ்டைல். அதாவது ஒரு சில கரியரில் டேட்டூ அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இன்ஜினியரிங், இப்போ மெடிசின், டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா, டீச்சர், அதே மாதிரி இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், இப்போ ஆர்மி, அந்த மாதிரி ஜாப் அப்படின்னு வரும்போது, அதுவும் இந்தியன் டிஃபென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கமிட்டியில் பிடிச்சாங்க அப்படின்னா அப்போவே நம்மளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதாவது டேட்டூ அடிச்சு இந்தியன் ஆர்மியில் அலௌட் இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு சில ப்ரொஃபஷன், இப்போ நம்ம டீச்சராக இருக்கோம், டாக்டராக இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கும்போது நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய டேட்டூ இருக்குது, ஒரு டேட்டூ ஸ்லீவ் அடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை எப்படி பர்சீவ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஒரு டாக்டராக இருக்கோம், நெக்கில் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும், டேட்டூ அடிச்சிருக்கோம், கையில் டேட்டூ அடிச்சிருக்கோம். அப்போ பேஷண்ட்ஸ் வந்து இவன் டாக்டர் தானா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். நான் உங்களை தப்புன்னு சொல்லலை, உங்களோட ஸ்கில் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். டாக்டர் ப்ரொஃபஷன், டீச்சர் அப்படிங்கும்போது உங்களோட ஸ்கில் நல்லா தான் இருக்கும். பட் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிட்டர்மைன் நோஷன் இருக்குது. ஒரு டாக்டர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு டீச்சர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ கரியர் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது ஸ்டைலை காம்ப்ரமைஸ் பண்ணலாம், நம்மளால் கரியரை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களோட டேட்டூ போடுற இடத்த சூஸ் பண்ணும்போது உங்களோட கரியரை மைண்டில் வச்சு சூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி டேட்டூ போடலாமா வேணாமா, என்னோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன. இப்போ நீங்கள் டிஃபென்ஸ்க்கெல்லாம் போகும்போது நம்ம டேட்டூ அடிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபஷனுக்கு அது சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டேட்டூ அடிக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் டிப் டேட்டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது டேட்டூவோட பொசிஷன். அதாவது பாடியில் எந்த இடத்துல நம்ம டேட்டூ அடிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ கேர்ள்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல அடிப்பாங்க, ஆங்கிள்ஸில் அடிப்பாங்க, ஹிப்பில், லோயர் பேக்லலாம் அடிப்பாங்க. மேபி அது கொஞ்சம் ஃபெமினைனாக இருக்கும். பட் ஒரு மேன் அப்படின்னு வரும்போது ஒரு சர்டன் பிளேஸில் அடித்தா ஒரு மேஸ்குலைனாக இருக்கும். ஸோ பாய்ஸ் எந்தெந்த இடத்துல அடிக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபோர் ஆர்ம், நம்மளோட இன்சைடு பார்ட்டாக இருக்கலாம், அவுட் சைடு பார்ட்டாக இருக்கலாம். ஃபோர் ஆர்ம் ஒரு நல்ல பிளேஸ்.
நம்மளோட ஷோல்டர், நம்மளோட இந்த அப்பர் ஆர்ம், பைசப், ட்ரைசப்புக்கு சென்டரில் இருக்கிற ஏரியா, அதே மாதிரி பேக், அப்பர் பேக்கில் இருக்கிற டேட்டூஸ் பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி காஃப் டேட்டூ அடித்தா அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை கவர் பண்ணிட முடியும். ஈவன் இன்கேஸ் நீங்கள் ஒரு சீரியஸான ப்ரொஃபஷனில் இருக்கும்போது கூட ஒரு ஃபுல் ஹேண்ட் போட்டிங்க அப்படின்னா ஃபோர் ஆர்ம் டேட்டூ நம்ம மறைச்சிடலாம், ஷோல்டரில் அடிக்கிற டேட்டூ மறைச்சிடலாம், பேக்கில் அடிக்கிற டேட்டூ மறைச்சிடலாம், காஃபில் அடிக்கிற டேட்டூலாம் நீங்கள் மறைச்சிடலாம். அண்ட் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அடிக்கும்போது எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. மேக்ஸிமம் உங்கள் ப்ரொஃபஷன் அப்படின்னு வரும்போது நெக்கில் அடிக்கிறது, ஃபேஸில் அடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் மறைக்க முடியாது. ஷர்ட் போட்டு ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும், இல்லை உங்களோட கம்பெனியில் ஏதாச்சும் மீட்டிங், ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டுக்கு போகும்போது நெக்கில், ஃபேஸில் அடிக்கிறது, இந்த ஃபிங்கர்ஸில் அடித்தோம் அப்படின்னா அது நம்மளால் மறைக்க முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டேட்டூ பிளேசஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு மேன் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லோயர் பேக்கில் அடிக்கிறது, ஆங்கிள்ஸில் அடிக்கிறது, தைஸில் அடிக்கிறது இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைக் ஃபீமேல்ஸ் அடிக்கிற பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டேட்டூ அடிக்கலான்னு மைண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய 5th இம்பார்ட்டன்ட் டிப் இது தான். அதாவது ப்ராப்பரான டேட்டூ டிசைனை சூஸ் பண்ணுறது. ப்ராப்பரான டேட்டூ டிசைன் அண்ட் அதே மாதிரி அந்த டேட்டூவோட சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் பெர்மனன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நிறைய பசங்க இன்டர்நெட்டில் இருக்கிற இமேஜஸ் எடுக்கலாம், தப்பில்லை. பட் ஜஸ்ட் அந்த ஃப்ளாஷி டிசைன்ஸ் அண்ட் அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு டேட்டூ அடிச்சிட்டான், சரி அதே டிசைனை நானும் என் கையில் போடுறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃப்ரீக்கியாக ஃபங்கியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் டேட்டூ அடிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிற டேட்டூவில் பார்த்தீங்கன்னா மீனிங் இருக்கும். இந்த வீடியோ பண்ணுறதுக்காக நிறைய டேட்டூ ஆர்டிஸ்ட்டோட அட்வைஸ் எல்லாமே நான் கேட்டேன் உங்களுக்காக. அவங்க எல்லோரும் சொல்கிறது என்னடானா, நீங்கள் அடிக்கிற டேட்டூவில் சம் கைண்ட் ஆஃப் மீனிங் இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு புத்தரோட போர்ட்ரேட் நீங்கள் அடிக்கிறீங்க, இல்லை பாரதியாரோட ஒரு பிக்சர் நீங்கள் கையில் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிக்சர் பார்க்கும்போது அதில் ஒரு மீனிங் இருக்கணும், பயம்லாம் இருக்கணும் அப்படின்றது தான் அதோட மீனிங். அப்படின்னா ஹாப்பி. ஏன்னா நம்ம லைஃப்பில் பாசிட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், அப் இருக்கும், டவுன் இருக்கும், சக்ஸஸ், ஃபெயிலியர் எல்லாமே வரும். நெகட்டிவ் சிச்சுவேஷனில் நம்ம அடித்த டேட்டூ நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஸ்பிரிட் கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகணும். எஸ், இதையும் கடந்து போகலாம் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிரியேட் ஆகணும். ஜஸ்ட் ஒரு டிசைன் பர்பஸ்க்காக ஃப்ரீக்கியாக ஃபங்கியாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் டிசைன் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 வீக்ஸில் அது பார்த்தீங்கன்னா வெறுத்துரும். அண்ட் டிசைன் சூஸ் பண்ணும்போது நீங்கள் மைண்டில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு இந்த டேட்டூவை நான் பார்க்கும்போது கூட இது எனக்கு ஹாப்பினஸ் தருமா அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு டைம்லெஸ் டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கிற டேட்டூவில் முக்கியமாக மீனிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு ஹிடன் மீனிங். அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் திங், இந்த டேட்டூ டிசைன் சூஸ் பண்ணும்போது நிறைய பசங்க இன்றைக்கி டிசைட் பண்ணி நாளைக்கே டேட்டூ அடிச்சிருவாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் இன்றைக்கி டேட்டூ அடிக்கலான்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் ஒரு 3 months கேப் விடுங்க. ஏன்னா நம்மளோட மனசு குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அடிக்கலான்னு தோணும், நாளைக்கு வேணான்னு தோணும், அடித்ததுக்கப்புறம் ஐயோ அவசரப்பட்டோமேடா அப்படின்னு தோணும், நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம். நிறைய பேர் ரெக்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 3 month கேப் விட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான ஒரு டிசைன் அடிங்க. அடித்ததுக்கப்புறம் ஏன் 3 months நான் உங்களை யோசிக்க சொல்கிறேன் அப்படின்னா, 3 month டைம் எடுத்து ஒரு டிசைன் பிளான் பண்ணும்போது அடிக்கலாமா வேணாமான்னு பல கன்ஃபியூஷன், பல கேள்விகளுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டேட்டூ பிளேஸ் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த டேட்டூ பார்க்கும்போது கூட எஸ் இதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இந்த வீடியோட லாஸ்ட் டிப்புக்கு நம்ம வந்துட்டோம். 6th டிப் என்னன்னா, போஸ்ட் கேர் ரொட்டீன். போஸ்ட் கேர் ரொட்டீன்னா என்ன? டேட்டூ அடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 to 4 weeks அந்த டேட்டூவை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு உங்களோட டேட்டூ ஆர்டிஸ்ட் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா டேட்டூ அடிக்கிறதுங்கிறது 70% ப்ராசஸ் தான். மீதி 30% என்ன அப்படின்னா அந்த போஸ்ட் கேர் ரொட்டீனில் தான் இருக்குது. உங்கள் டேட்டூவை நீங்கள் ப்ராப்பராக கேர் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங், ஷைனிங், டார்க்னஸ், கலர் ஃபேட் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டபடி நம்ம அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டேட்டூ டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆயிரும். அது ஏன் போஸ்ட் கேர் ரொட்டீன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, டேட்டூ அடிக்கும்போது சின்ன சின்ன நீடில்ஸால் தான் அவங்க குத்துவாங்க உங்களோட ஸ்கின்னில். அதுவும் உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டாப் லேயருக்குள்ளே போய் செகண்ட் லேயரில் தான் அந்த இங்கு செட் ஆகும். ஸோ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா புண்ணாயிரும். அந்த புண் ஆறதுக்கு ஒரு 3 weeks ஆகும். ஒரு சின்ன போஸ்ட் கேர் ரொட்டீன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேட்டூ அடித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. 3 நாளைக்கு 3 வேளை நீங்கள் டேட்டூ அடித்த இடத்துல அதை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 3 days கழித்து நீங்கள் கோகனட் ஆயில் ஒரு 3 weeks 4 weeksக்கு நீங்கள் அந்த டேட்டூவில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த டேட்டூ ஃபேட் ஆகாமல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த 3 weeks அந்த ஒரு மாதம் டேட்டூ அடித்ததுக்கப்புறம் இருக்கிற ஒரு மாதம் நீங்கள் அதிகமாக ஸ்வெட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குளிக்கும்போது அந்த இடத்துல தண்ணி படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். முக்கியமாக வெயிலில் போகக்கூடாது. ஒரு ஃபுல் ஸ்லீவ் போட்டு நீங்கள் கவர் பண்ணணும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபோராமில் அடிக்கிறீங்க அப்படின்னா, செஸ்ட்டில் அடிக்கிறீங்கன்னா அதே ரொட்டீன் தான். தண்ணி படாமல் பார்த்துக்கணும், ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதை நம்ம சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பேர் பாடியோட வெளியே போகக்கூடாது. ஸோ இந்த போஸ்ட் ரொட்டீன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க, ஒரு 4 weeks பண்ணீங்க அப்படின்னா உங்களோட
டேட்டூ வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும், கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும், ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான் 6 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் சொல்லிட்டேன். இதை கன்சிடர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். Until that, bye from Sanju.